நாங்கள் அடிக்கடி குழந்தைங்களுக்கு முன்னாடி நெகட்டிவாக பேசக்கூடாது, மற்றவங்கள அவங்க முன்னாடி திட்டக்கூடாது, மற்றவங்கள பற்றி தப்பாக பேசக்கூடாதுன்னு நிறைய பேர் சொல்லி கேட்டிருப்போம். ஆனால் ஏன் இப்படி பண்ணக்கூடாதுன்னு யோசிச்சிருக்கீங்களா? நாங்கள் சொல்லுவோம், சின்ன பிள்ளைங்க தானே, பெருசானா எல்லாம் மாறிடுவாங்கன்னு. ஆனால் அதுதான் இல்லை. இப்படி அவங்க பண்ணுறதுக்கு பேர் தான் அப்சர்வன்ட் மைண்ட். மரியா மாண்டெசரி ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்காங்க, இந்த சின்ன வயசில் குழந்தைங்களோட மனசு ஒரு பஞ்சு மாதிரின்னு. அதாவது பார்க்குற எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ணி அவங்க மைண்டில் ஸ்டோர் பண்ணி வச்சுப்பாங்க. ஒரு 3 to 6 இயர்ஸ் ஆகிறப்போ இவங்க அப்சர்வ் பண்ணதை எல்லாம் அவங்களோட டெய்லி லைஃப்பில் அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. அதுதான் அப்சர்வன்ட் மைண்டோட சுபாகம். ஸோ இந்த டைமில் குழந்தைங்களுக்கு ரொம்பவும் பாசிட்டிவாக இருக்கிற எமோஷ்னல் விஷயத்தையும் ஸ்ட்ராங்காக இருக்கிற என்விரான்மெண்டல் சோஷியல் டெவலப்மெண்ட்டும் தான் நீங்கள் அவங்களுக்கு கொடுக்கணும். காரணம், 2 டைப்ஸ் ஆஃப் அப்சர்வன்ட் மைண்ட்ஸ் இருக்குது, அன்கான்ஷியஸ் அண்ட் கான்ஷியஸ். அன்கான்ஷியஸ் மைண்ட் செட் ஒர்க் ஆகுறது 0 to 3 இயர்ஸ்னா, கான்ஷியஸ் மைண்ட் செட் ஒர்க் ஆகுறது 3 to 6 இயர்ஸ். ஸோ இந்த அன்கான்ஷியஸ் மைண்டில் அவங்க வச்சிருக்கிற மொத்த விஷயத்தையும் 3 to 6 இயர்ஸ் ஆன கான்ஷியஸ் அப்சர்வன்ட் மைண்டில் அவங்களே டெவலப் பண்ணிக்கிறாங்க. அதாவது அவங்க எப்படி ஒரு கேரக்டரை பில்ட் பண்ணுறதுங்கிறத இந்த அன்கான்ஷியஸ் மைண்ட்லேருந்து அவங்களுக்கு கிடைச்ச நாலேஜ் தான் அது. நெக்ஸ்ட் டைம் உங்கள் குழந்தைங்க முன்னாடி பேசும்போது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேர்ஃபுல்லாக இருங்க. ஏன்னா அவங்க எல்லாமே ஸ்பாஞ்ச் போல் அப்சர்வ் பண்ணிப்பாங்க. டு நோ மோர் அபவுட் தி கோர்ஸ், கான்டாக்ட்